Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேக் ரெசிபி மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். ஒரு ட்ரெடிஷ்னலான ரெட் வெல்வெட் கேக் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஃபுட் கலர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பீட்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் கொக்கோ அண்ட் அதுக்கப்புறம் ஒரு எர்மைன் ஃப்ராஸ்டிங் இதுதான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ராஸ்டிங்கோட இந்த ரெட் வெல்வெட் கேக்கு நம்ம ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் மில்க் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இது எக்லெஸ், அதனால் ஃப்ரெஷ்ஷான பாலில் கொஞ்சம் லெமன் எடுத்து நான் ஸ்குவீஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பட்டர் மில்க் ரெடி ஆகிடும். இது ஒரு பேனில் இந்த பட்டர் மில்க்கை ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எக் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எக்லெஸ்ன்றதால நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆயில் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலையே செஞ்ச இந்த பீட்ரூட் கலர்லேருந்து எடுத்தோம்ல, இந்த ரெசிபி வேணும்னா ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஃபுட் கலரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரெசிபிக்கு இன்னும் ஒரு க்யூப் வேணும், என்கிட்ட இல்லைன்றதால நான் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் பியூரி எடுத்து அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பீட்ரூட் பியூரி எடுக்கிற ப்ராசஸும் உங்களுக்கு அந்த வீடியோவிலே இருக்கும். அதிலிருந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, நெக்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது நேச்சுரல் கொக்கோ பவுடர்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்மூத்தாக இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் அப்போ தான் நான் கடைசியில் இதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பீட்ரூட் கலர் உங்களுக்கு எப்படி அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதோட டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு காமனாக வர கொஷின், பீட்ரூட்டோட வாசனை இந்த கேக்கில் வருமா? ஸோ அது வராமல் இருக்கணும்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே குவான்டிட்டியில். ஸோ கண்டிப்பாக அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவர் அந்த கேக்கில் சுத்தமாக இருக்காது. ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 180 டிகிரிஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் டாப்லேயும் அதே மாதிரி தான் ஒரு பாத்திரத்தில் உப்பு வச்சுட்டு அதை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் இல்லை ஒரு பாத்திரமில் நீங்கள் கீழே பட்டர் நல்லா தடவிட்டு நம்ம கேக் பேட்டரை ஊற்றிடலாம். ஸோ அதை நல்லா தட்டி விட்டுருங்க. அவனில் வச்சுட்டு இது 20 to 25 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னலான எர்மைன் ஃப்ராஸ்டிங்காக ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் பவுடர் பண்ணி. இது கூட ஒரு 2 ஸ்பூன் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலான ரெட் வெல்வெட்டில் இந்த எர்மைன் ஃப்ராஸ்டிங் தான் இருக்கும். உங்களுக்கு அதில் விப்பிங் க்ரீம் இல்லை க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ராஸ்டிங் நம்ம சிம்பிளாக சூப்பராக வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை அந்த பச்சை வாசனை போகணும் அந்த வீட் ஃப்ளோரில் இருக்கிறது. ஸோ நல்லா இந்த மாதிரி விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி இது அடி பிடிச்சிரும், கட்டி கட்டி ஆகிடும். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அலுமினியம் ஃபாயில் மூடிட்டு
ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நல்லா கூல் டவுன் ஆகணும், ஒரு 10 to 15 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை நல்லா விப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஹோம்மேட் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த க்ரீம் சீஸ். இது கூட 2-3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கேக் ரெடி ஆகிற வரைக்கும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னலான இந்த எர்மைன் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட நம்மளை கூல் பண்ணி வச்சுருக்கிற இந்த வீட் ஃப்ளோர் இந்த மிக்சர் இருக்குல்ல, இதை எடுத்து ஒரு ஸ்பூனாக எடுத்து ஆட் பண்ணி நல்லா இதை விப் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃப்ராஸ்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இது கூடயும் நம்ம ஒரு 2-3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அண்ட் விப்பிங் க்ரீமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே சூப்பரான க்ரீமியான ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். இதுதான் ட்ரெடிஷ்னலான ஃப்ராஸ்டிங். ஸோ இந்த வீட் ஃப்ளார் பதிலாக மைதாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பாக அது ஹெல்தி ஆப்ஷனாக இருக்காது. ஸோ இந்த ஃப்ராஸ்டிங்கும் நம்ம கேக் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கேக்கும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க டூத் பிக் வச்சு, கரெக்டாக அதில் எதுவும் ஒட்டாமல் வரணும். ஸோ கேக் நல்லா கூல் ஆகிட்ட பிறகு அது நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி மேலே கொஞ்சமாக பால் ஊற்றி அதுக்கு மேலே நம்மளோட இந்த எர்மைன் ஃப்ராஸ்டிங்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்லைஸ் மேலேயும் அந்த பால் இல்லாட்டி சுகர் சிரப் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுடுங்க. சூப்பராக அது செட் ஆகிடும். அந்த பட்டர் இருக்க தொட்டு அது நல்லா இந்த மாதிரி உருகி வருது, பட் இது ஃப்ரிட்ஜ்குள்ளே இருந்துச்சுன்னா சூப்பராக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து நான் நம்மளோட க்ரீம் சீஸை எடுத்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பைப்பிங்கில் போட்டு எதனா டிசைன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்மளோட அந்த ரெட் வெல்வெட் கேக் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அது எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது கேக்கை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட செட் ஆகிடும் சூப்பராக. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் இருக்கிற ஃப்ளாஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் நம்ம ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்க தொட்டு இதில் இருக்க ஃப்ளாஸ் என்னென்னா, நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. பிகாஸ் அந்த pH லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் நம்ம சோடா ஆட் பண்ணோன்னா அது வந்து பேஸ் லைனில் போயிடும். அந்த அசிட்டிக்கில் இருந்ததுன்னா பீட்டோட கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அண்ட் 2வது பாயிண்ட் வந்து நேச்சுரல் கொக்கோ பவுடர் கிடைச்சா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த கொக்கோ பவுடரை எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதுவும் அந்த பீட்ரூட்டோட கலரை மாற்றி விட்டுடும். பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து ஒரு எல்லோ வெல்வெட் கேக் தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் அந்த கொக்கோ பவுடர் அது நிறைய ஆட் பண்ண தொட்டு அதனால் அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கிடச்சிது. பட் இந்த டைம் எனக்கு கரெக்டாக அந்த ரெட் கலர் கிடச்சிருக்கு. அண்ட் 3rd பாயிண்ட், இந்த கேக்கை வந்து நீங்கள் ஓவர் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும், ப்ரௌன் கலரில் கிடச்சிரும் அப்புறம் உங்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு ஃப்ளா இருக்குது இந்த கேக்கில். ஸோ நான் லாஸ்ட் டைம் பண்ண கேக்கு பாருங்கள், இது எனக்கு கரெக்டாக எல்லோ வெல்வெட் தான் கிடச்சிது. ரெட் கலர் எனக்கு அச்சீவ் பண்ணவே முடியல. அண்ட் இந்த ரெட் வெல்வெட் கேக்கில் இதுதான் காமன் ஃப்ளாஸு. உங்களுக்கு வேறு எதுனா சஜஷன்ஸ் இல்லை வேறு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.